die. Welcome to my dark side. ஹே ஹாய்டா செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மோச்சி பன்னி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இயற்கையின் காதல் சடுகுடோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் டே பயஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் என் மேலே கோவப்படாதீங்க. ஏன்னா இதில் டேரிலி கேரக்டர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ஓகேவா? அப்புறம் ஏன் அப்படிலாம் கேட்கக்கூடாது, ஓகே? நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், இதில் 3 பேர் இருக்கும், 3 பேருக்குமே ஸ்டோரி வந்து நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதிரிலிக்கு ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஓவராக இருக்கும், ஓகேவா? ஜிக்குக்கு ஸ்டோரி வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்குன்ட்டு வந்துட்டு என்கிட்ட அக்கா டீலிலிக்கு தான்க்கா ஸ்டோரி இருக்குது, ஜிக்குக்கு ஸ்டோரி இல்லைக்கான்னு சொல்லக்கூடாது, ஓகே? ஒரு 2 எபிசோடு நான் வருவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்புறமேட்டு காண்டாகாதீங்க. காண்டானா தனியாக வந்து எனக்கு கழுவி ஊற்றுங்க, ஓகே? கமெண்ட்லாம் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சைடு லில்லி தான் டோர் யாரோ லாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டோர் போய் ஓப்பன் பண்ண போவாடா. ஸோ அவள் எப்படி போவான்னா, கொஞ்சம் டவுனி பவுடர் வேர் பண்ணியிருப்பா. அதை எடுத்து இடுப்பில் அந்த லைட்டாக சொருக்கிட்டு கொண்டை போட்டுட்டு அப்படியே அங்கே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுவாள். அங்கே பார்த்தா கொரியர் அந்த மேன் தான் இருப்பாங்க. யாருங்க, உங்களுக்கு யார் வேணும்? அதுவா, இது மிஸ்டர் பார்க் ஜிமின் வீடு தானே? ஆமாம், அவங்க வீடு தான். உங்களுக்கு என்ன வேணும்? ஓ, அவங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. யாருக்கு, ஜிமினுக்கா இல்லை பார்க்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்பா இந்த சைடு. இல்லை, லில்லின்னு போட்டிருக்கு. லில்லியா? அடியாச்சே, நமக்கு யார் இங்கே வந்துட்டு கொரியர் அனுப்புறது? ஆமாம், கொரியர்னா என்ன அப்படின்ட்டு லில்லி கேட்பா இந்த சைடு அந்த பர்சன் தான். அதுவா, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு கிஃப்ட்டு அனுப்பியிருக்கலாம். கிஃப்டா அப்படின்னா? ஐயோ, அப்படின்னா ஏதாவது ஒரு அன்பளிப்பு. ஓ, பரிசா அப்படின்ட்டு லில்லி கேட்பா இந்த சைடு அந்த பர்சன் தான். ஆமாம் ஆமாம். அது சரி, எனக்கு யார் இங்கே அனுப்புறது? இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே, தெரியலையே. ஆனால் உங்களுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. எனக்கா? யாராக இருக்கும்? ஆமாம், அதில் ஏதாவது பேர் போட்டிருக்கான்னு பாரு அப்படின்ட்டு லில்லி கேட்பா இந்த சைடு அந்த பர்சன் தான். அப்படிலாம் ஒன்றும் போடல, யூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அந்த பர்சன் சொல்லுவாங்க இந்த சைடு லில்லி தான். அப்படின்னா? அதுவா, நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன? அட எடுபட்ட சிரிக்கும் போன, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ என்னை காதலிக்கிறேன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் லில்லிக்கு அந்த சைடு என்னன்னா ஒரு கட்டமாக இருக்கும், எடுக்க போவாடா அந்த டவுன் எடுத்து சிரிப்பில் சொல்லிக்கிட்டு, இங்கே பாருமா இங்கே பாருமா, எதுக்கு இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? இந்த ரவுடி வேலை இங்கே பண்ணாத, அந்த மாதிரி அதில் போட்டிருக்குன்னு சொல்ல வந்தேன். நீ அப்படியா சொன்ன? இங்கே பாரு, நீ என்னை காதலிக்கிறேன்னு சொன்ன, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அதுவும் இந்த லில்லியை போய் நீ காதலிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். யோ, இங்கே பாரு, எனக்கு என்ன ஆள் நினச்சிட்டு இருக்கியா? தூக்கி போட்டு மிதிச்சுன்னு வச்சுக்கவ, எல்லாம் பிரிங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவா அந்த சைடு அந்த கொரியர் பாய் தான். ஆத்தி, இங்கே பாருமா இங்கே பாரு, உனக்கு இந்த கிஃப்ட் வந்திருக்கு, இதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காரு, அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பர்சன் சொல்லுவாங்க. இப்போ லில்லி தான், உன்னை போனால் போதுன்னு சும்மா வரேன், அதெல்லாம் இருக்கட்டும், அதை முன்னே யார் ரெடி அனுப்பிவிட்டா முன்னே அதை சொல்ல பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் லில்லி கேட்பா இந்த சைடு. இங்கே பாருமா, அட்ரஸ்லாம் ஒன்றும் போடல, இது லில்லிக்கு கொடுங்கன்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. சரி சரி, அதில் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் பிரித்து காட்டுறியா அப்படின்ட்டு இந்த பக்கம் லில்லி கேட்பா. எதுக்கு? அதுக்கு அந்த ஒட்டுக்கட்டி எடுத்து நடிக்கிறதுக்கா? போமா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லுவாங்க. சரி சரி, கோவப்படாதையா, திடீர்னு வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அப்புறம் கோவம் வருமா இல்லையா? நானும் உன்னை பண்ணுறேன்னு சொன்னேன், அவன் அதில் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கான், அது எவன் பார்த்த வேலைன்னு தெரியல, நீ என்னடான்னு என்ன ஒட்டுக்கட்டையில் அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லுவாங்க. இப்போ லில்லி தான், சரி சரி, கோவப்படாத தபால்காரன், அதை பிரித்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லக்கல இந்த சைடு அந்த பர்சன் தான். தபால்காரனா? ஐய, ஹலோ, ஐ எம் கொரியர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பர்சன் சொல்லுவாங்க. அது என்ன கர்மமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, அதை பிரித்து காட்டு அப்படின்னு சொல்லக்கொள்ள இந்த சைடு அந்த பர்சனும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிஃப்ட்டை வந்து பிரித்து காட்டுவாங்க. பிரித்து காட்டி இந்த பக்கம் வந்து லில்லிகிட்ட காட்டுக்குள்ள இந்த சைடு லில்லி தான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்தா அதில் டேலிலியோட பிக்கு தான்டா. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், லில்லி வந்து டேங் வந்து வண்டி ஸ்கூட்டியில் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாள்ல அது. ஸோ அந்த பிக்கு யாரோ எடுத்து இப்போ வந்து கிஃப்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த சைடு. ஐயோ, இது எப்படியா? டே மாமாவோட பிக்கு நானும் இருக்கேன், அது எப்படியா உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்பா. இங்கே பாரு, எனக்கெல்லாம் யாரும் தெரில, உன் பேரில் கொரியர் தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சொல்லக்கொள்ள இந்த சைடு லில்லி தான். ஓ, அப்படியா? ஐ, அழகாக இருக்கல்ல. என்ன கரெக்டாக வேறு என் மாமா இடுப்பில் கை வச்சு நேரம் பார்த்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏம்மா, நல்லா தானே இருக்குது, அதுக்கு என்னப்பா குறைச்சல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து
அந்த பர்சன் சொல்லுவாங்க இந்த சைடு லில்லி தான். யோ அதெல்லாம் நல்லாதாயா இருக்குது, என்ன அவர் இடுப்பில் கை வச்சப்போ தான் எனக்கு ஒரே வெக்கமாக வருது போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவா. இந்த சைடு அந்த பர்சன் தான், அப்படியா எங்கே காட்டு நான் பார்க்குறேன் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்க்குறப்ப அவங்க ஃபேஸில் இருக்க மார்க்ஸ் வந்து ரிலீவ் ஆயிரும். இந்த சைடு லில்லி தான், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி அப்படியே பார்க்குறப்ப நிமிர்ந்து பார்ப்பா. அந்த ஃபேஸை பார்த்தோன்னே லில்லிக்கு செம ஷாக்கு. அந்த பர்சன் ஆமாம் இல்லை நல்லா தான் இருக்குது, எப்படி நல்லா தான் நான் சும்மா நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லுவாங்க. இப்போ லில்லி தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுவா. இந்த சைடு அந்த பர்சன் தான், ஏம்மா என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுவா. ஏமோ என்னமாச்சு, ஏமா இப்படி பண்ணுற, ஐயோ ஐயோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லுவா. இந்த சைடு அந்த பர்சன் தான், என்ன ஐயோலாம் சொல்கிறா, என்னவா இருக்கும், ஏதோ கண்டுபிடிச்சிட்டாலும் என்ன அப்படின்ட்டு நம்ம அந்த பர்சன் தான் ஒரு மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு லில்லி தான், ஐயோ நீ 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 ஐயோ நீ நீ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுவா. இந்த சைடு அந்த பர்சன் தான் என்னன்ற மாதிரி ஃபேஸில் அப்படியே கை வச்சு பார்ப்பாங்கடா. கை வச்சதுக்கப்புறம் தான் மாஸ்க் ரிமூவ் ஆகிருக்கு தெரியும். அவங்க வந்து மாஸ்க் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. இப்போ இந்த சைடு அப்படியே அவங்க 2 பேரும் ஐஸ் 2 வயட் ஐஸோட அப்படியே வந்துட்டு டேர்ன் பண்ணி லில்லியை பார்த்துட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுவாங்க. இந்த சைடு லில்லி தான், நீ நீ நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுவா. அந்த பர்சன் தான், லில்லி கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுவாங்க. ஐயோ டயாங்கா நீயா என்னை இப்படி ஏமாத்தின அப்படின்னு சொல்லக்கல. இந்த சைடு அது டேதாண்டா. இந்த சைடு டயாங்கா, அடியே நான் எங்கடி உன்னை ஏமாத்தினேன், உங்ககிட்ட விளையாடலான்னு வந்தேன்டி, என்ன விளையாடலான்னு வந்தியா, யாரோ ஒருத்தவங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்துட்டு ஏன்னா தபால்காரன்னு சொல்லிக்கிட்டு என்னை வந்து சீட் பண்ணுறல, என்னை ஏமாத்துறல, ஏயா உனக்காக அங்கேருந்து நான் வந்து இப்போ 1 மந்த் ஆக போகுது, இவ்வளோ நாள் எங்கேயா போனேன் நீ, உனக்காக எவ்வளோ ஆசாசியாக இந்த சிட்டிக்கு வந்தா இங்கே நீ ஆள் இல்லை, கேட்டால் வெளியில் எங்கே வேலைக்கு போயிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏயா உனக்காக தானே நான் அங்கேருந்து ஆசாசியாக வந்தேன், நீ இப்படி என்னை விட்டுட்டு போகலாமா, என்னை ஏமாற்றிட்டில்ல, உன்னை நம்பி இந்த சிட்டிக்கு வந்து என் வாழ்க்கையே போச்சு, எல்லாம் போச்சு, உன்னை போய் நம்பின பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி என்ன பண்ணுவோம் ஒரு மாதிரி அழுவா. இந்த சைடு டயாங் தான், எதுக்கடி எழுதுற வேலைன்றதுனால தாண்டி வெளியில் போனேன், இல்லைன்னா நான் இங்கே தானே சுற்றிக்கிட்டு இருப்பேன், போயா ஒழுங்க ஓடி போயிடும் அந்த சைடு, நான் ஏதாவது திட்டி போட போகிறேன், உனக்காக ஆசாசையாக அவங்க கிராமத்துலேருந்து இங்கே வந்தால் இங்கே நீ ஆள் இல்லை, கேட்டால் என்னென்னமோ சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு என்னமோ சொன்னாங்களே, ஏதோ இது இங்கிலீஷில் சொன்னாங்களே, எதை பேப்பாயாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவா. அந்த சைட் எனக்கு ஒன்றுமே புரியுது, என்னடி சொல்கிற எனக்கு புரியல, ஆமாம் நீ ஏதோ பொண்ணுங்கள்லாம் அது என்ன காதலிச்சு ஏமாற்றிப்படுவியா, அப்புறம் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடுவியா, பெரிய பொறுக்கி மாதிரி நான் நடந்துக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்லுவா. இப்போ டயாங் தான், அடி இதில் யார் சொன்னா உங்ககிட்ட, அது யார் சொன்னாங்க, நீ சொல்லி பார்க்கலாம், நீ என்ன அப்படியா, உன்னை நம்பி நான் இங்கேருந்து வந்து உன்னை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுவா. இந்த சைடு டயாங் தான், ஐயோ யாரடி உனக்கு இதெல்லாம் சொன்னான், எல்லாம் தான் சொல்கிறாங்க, நீ போய் அந்த டயாங்கியா லவ் பண்ண, அவனையா கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அவன் ஒரு பொறுக்கி, அது எப்படி என்னமோ சொன்னாங்களே, போதும் நிறுத்து விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற, நீ யார் சொன்னா, எல்லாரும் சொல்றாங்க, அதான் யார் சொன்னா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி ஒரு மாதிரி பண்ணுவா. இப்போ டைம் தான், அச்சோ செல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு லில்லியை கட்டி பிடிக்க வருவாங்க. இங்கே பாரியா என்ன டச் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் அவ்வளோ தான் பார்த்துக்கோ, நான் வந்து அப்புறம் மனுஷியாக இருக்க மாட்டேன், இப்போ மட்டும் என்ன மனுஷனாவா இருக்க, என்ன சொன்ன, இல்லடி நீ தான் பொண்ணாச்சின்னு சொல்ல வந்தேன், ஆமாம் நான் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி ஒரு மாதிரி பண்ணுவா. இப்போ டைம் தான், சரி உனக்காக எவ்வளோ ஆசையாக நான் ஃப்ளைட்டை விட்டு இறங்கின அடுத்த செகண்டு இங்கே தான் வந்துட்டு என் பொண்டாட்டி பார்க்கறதுக்காக ஆசாசியாக வந்தால் நீ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ என் வீட்டுக்கு கூட போகல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் சொல்லுவான். இப்போ லில்லி தான், அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதாண்டி பார்த்து 1 மாதம் ஆச்சு, எங்கே போயிருக்கேன், ஒன்று எதை இல்லடி ஒரே ஒரு முத்தம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போயா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்ட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவா. இப்போ டேங்க, அடி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மொத்தமாக எடுத்துக்கிறேன், இப்போ ஒரே ஒரு மொத்தம், அதெல்லாம் தரமாட்டேன், போ நீ, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், இன்னும் என்னடி என் மேலே கோவம், அது என்னன்னா நாம தான் இன்னும் சொல்லவே இல்லையே, என்ன சொல்லணும், அது இன்னும் நம்ம சொல்லவே இல்லையே 2 பேரும், என்னடி சொல்லணும் எனக்கு புரியல, அதாயா அந்த 3 வார்த்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, நானும் உன்கிட்ட சொல்லலைல்ல, அதான் என்ன 3 வார்த்தை எனக்கு ஒன்றும் புரியலையே, போயா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி போவா. சரி பரவாயில்லடி சொல்லிட்டு போய், என்னது, அதுவா, அதானா, அதாயா என்னடி, அதா
ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லில்லி பண்ணுவா. இந்த சைடு டேங்க் தான் எதை அப்படின்ற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு மாதிரி போகும். அதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு சொல்ல தெரியல. அதான் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து லில்லி சொல்லுவா. ஓ எழுத்த கசையாவா என்ன இங்கே மாதிரியா இந்த கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறத வச்சுக்கினா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லக்குள்ள ஏய் இல்லடி நீ சொன்னதே நான் திருப்பி சொன்னேன் அவ்வளோதான். நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொன்ன? நீ என்ன காதலிக்க நீ என்ன காதலிக்கிறதுன்னு சொன்னேன். அதுவே எங்கள் ஊர் பாஷையில் எழுத்த கசையான்னு சொன்னேன் அவ்வளோதான். ஓ அதுக்கு இங்கிலீஷில் இப்படி தான் பேரோ? ஆமாம் ஆமாம் தமிழ் வார்த்தையே தெரியல. ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி நீ சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லுவா. இந்த சைடு அதுவா லில்லி சொல்லியா லில்லி சொல்லியா லில்லி சொல்லியா அடியே கள்ளி டேய் முட்டு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறதுல கோவப்படாத செல்லம். ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்குள்ள டோர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. யார்கிட்ட லில்லி இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்க? ஐயோ அத்தை உன்னை யார் அதுக்குள்ளே உள்ள வெளியே வர சொன்னான்? அவன் இப்போ தான் ஒரு ஃப்ளோவில் சொல்ல வந்தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து தலையில் லில்லி கை வச்சுட்டு இருப்பான். இப்போ வந்தது ஜிமினோட அம்மா தான்டா. இப்போ ஹே டயாங்கா எப்படி வந்த? அங்கிள் சரி ஆண்டி இப்போ தான் வந்தேன். ஓ சரி 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 ஏடா வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அத்தை போங்க அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து தேங்க்ஸ் சொல்லுவான். இந்த சைடு லில்லி தான் அத்தையா இல்லை எனக்கு புரியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுவா. இந்த சைடு ஆமாம்மா அவன் அத்தனை தான் கூப்பிடுவான். ஓ ஓ ஆனால் நானும் தானே உன்னை அப்படி கூப்பிட்றேன். நீ தான் முறை தெரியாமல் கூப்பிட்ற. அதே மாதிரி அவனை கூப்பிடாம இருப்பானா? நீ என் அம்மான்னு தான் சொல்லணும். ஓ அப்படியா சரி 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 அதெல்லாம் இருக்க எதுக்கு வெளியே வந்தீங்க? ஏண்டி கதவு ரொம்ப நேரமாக தட்டிகிட்டே இருந்துச்சு. சரி என்னன்னு தெரியலேன்னு வெளியே வந்து பார்க்கலான்ட்டு வந்தேன். பார்த்தா நீங்கள் 2 பேரும் இங்கே கொஞ்சம் கலாயிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஒன்றும் கொஞ்சம்லாம் கொலாவில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு மாதிரி பண்ணுவா. இந்த சைடு டயங் தான் ஓகே ஓகே ஆண்டி எங்கள் ஜிமின் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்குறப்ப அவனே ஏந்திரிக்கலப்பா இதுக்கு மாதிரி எல்லாம் ஏஞ்சி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி சரி சீக்கிரம் பேசிட்டு உள்ளே வந்து சேருங்க அப்படியே வெளியே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கொள்ள இந்த சைடு ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு டயங் சொல்லுவான். இந்த சைடு லில்லி வந்து அப்படியே ஷை ஆகுவா. இப்போ அவங்களும் உள்ளே போயிடுவாங்க. இந்த சைடு டயங் தான் அப்படியே வந்துட்டு லில்லியை பேக் பண்ணிப்போம். ஐயோ என்ன பண்ணுற? அதான் யாரும் இல்லை அப்படி என்னடி அதுக்குன்னு வெளியே 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் பொண்டாட்டி நான் கட்டிக்கிறேன் ஏன் என்ன சொல்ல போகிறான்? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்லுவா. இந்த சைடு நீ என்ன சொல்ல போகிற இல்லை நீ என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் கிஸ் பண்ணுவான். அடியாத்தி அப்படின்னு சொல்லிட்டு லில்லி பண்ணுவா. இந்த சைடு ஏன்டி எதுக்கு எடுத்தாலும் புசுக்குன்னு கற்றுக்கிட்டே இருக்கா? நீங்கள் புதுசாக பண்ணால் கற்று தான் செய்வாங்க. இங்கே பாரியா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டச் பண்ணுறவங்க வச்சுக்கூடாது. போனால் போகுதுன்னு இந்த ஹக்கு கிஸோட மட்டும் நிறுத்திக்கணும் என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்லுவா. இந்த சைடு இது போதுச்சாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படியே உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டு அப்படியே சோபாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் ஒவ்வொருத்தர் அப்படியே இறங்கி வருவாங்க. இப்போ ஃபேரி காய் தான் வருவாங்க. ஏய் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் வருவான். யோ காய் நீமா வந்திருக்க? ஆத்தி ஃபேரி நீமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கல. ஆமாம் அவங்க நேற்று தான் வந்தாங்க. ஏன்னா வந்து இங்கே 1 மந்த் ஆச்சா அதனால தான் வந்துட்டு என்னை பார்த்துட்டு போகலான்ட்டு அப்படி இருந்து எல்லாம் கூட்டிகிட்டே போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சைடு கேட்குறப்ப ஏயா ஊர் பக்கம்லாம் போய் எதுவும் பார்க்க தேவையில்லையா இங்கேயே இருப்பாங்களா என்ன? ஏண்டி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீங்கள் தாண்டி இருந்தாகணும். என்ன சொல்கிற? ஆமாம் எங்கள் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த சைடு லில்லி தான் அதுவும் கரெக்டு தான் ஆனால் இருந்தாலும் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுவாள். இந்த சைடு டயங் தான் நீ எங்கே போனால் என்ன சொல்லலாம் பின்னாடி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்கக்குள்ளே தான் இப்போ வந்துட்டு லியா அப்படியே இறங்கி கீழே வருவா. வரக்குள்ளேயே வந்துட்டாலும் சொன்னாலும் சக்காலத்தை கொஞ்சம் நேரம் அவளை தனியாக வர்றதில்ல. இவ்வளோ நாளாக இல்லையே கொஞ்சம் உசார் பண்ணலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே வந்துட்டானா ஹாய் கே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழஞ்சிக்கிட்டே வருவா லியா. இந்த சைடு லில்லி தான் அப்படியே டர்ன் பண்ணி பார்ப்பா. ஃபேரியும் காயும் பார்ப்பாங்க. இந்த சைடு ஓய் லியா என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன காலேஜ் என்ன கிளம்பல என்ன? டைம் என்ன ஆகுது? 7:30 தான் ஆகுது. இதுக்கு மேலே தான் கிளம்பணும். ஆமாம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து லியா வந்து லில்லி பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க. இந்த சைடு டயாங் தான் அது எதுவும் பார்க்க மாட்டேன் கேஷுவலாக விட்டுருவான். இந்த சைடு லியா தான் ஹே லில்லி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கல. இந்த சைடு லில்லி தான் சரி சரி நான் போய் எடுத்துறேன்னு சொல்லிட்டு போவா. இந்த சைடு ஃபேரி தான் ஏன் நீ போய் எடுத்துக்க மாட்டியா? அவளை என்ன போக சொல்கிற? ஹலோ ஃபேரி ஏன் கத்துறீங்க? எனக்கு எப்போ அவள் எடுத்துகிட்டு தருவா புரியுதா? சும்மா தேவையில்லாமல் கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லியா சொல்லக்கல. இந்த சைடு லில்லி தான் ஆமாம் ஃபேரி டெய்லி நான் தான் எடுத்து தருவேன் நீ எதுக்கு தேவையில்லாம் பேசுகிறேன் இது எல்லாத்தையும் நான் சேர்த்து எடுத்துறான்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து ஜிமினோட அம்மா வந்து எல்லாம் குக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ காஃபி லில்லி போய் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் தந்துட்டு அவளும் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பா. இந்த சைடு அப்போ தான் ஜிமினோட டேட் வருவாங்க. இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன டயாங் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்பானா சொல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்சைட் டயாங் தான் ஹே லில்லி சொல்லியா அப்படின்னு சொல்லக்கல. இந்த சைடு இன்னைக்கு ஈவினிங் வந்து ஈவினிங் வேணாம் ஆஃப்டர்நூன் வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். எது அங்கேயா? அச்சிச்சோ என்ன சொல்கிறேன்? ஆமாண்டி முன்ன போய் எங்கள் அம்மாட்ட வந்து இதெல்லாம் சொல்லணும் நான் இன்னும் சொல்லவே இல்லை. ஓ சரி சரி ஆனால் பயமாக இருக்கியா? எதுக்கு பயப்படுற?
எனக்கும் பயமாக இருக்கா இல்லையா? 2 பேரும் சேர்ந்து நின்று போய் சொல்லுவோம். அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். உன்ன பிடிக்கும், என்ன பிடிக்குமா? உனக்கு யாருக்கு செல்லம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்ஸ் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சரி சி போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆவா. இவ இதை வந்து இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஜிமினோட டேட் தான். டயம் சொல்லுப்பா. இன்னும் வந்து இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. ஸோ இன்னும் 2 நாள் கழிச்சு மண்டே வந்து மீட்டிங்க்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு வந்து ஜிமினோட அப்பா கேட்குறப்ப இந்த சைடு டயம் தான். ரெடி ஆகிட்டே இருக்குப்பா. கன்ஃபார்மாக ரெடி ஆயிரும். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே இன்னும் 2 டேஸ் இருக்குல்ல அப்படின்ட்டு இந்த பக்கம் டயம் சொல்கிறப்ப இந்த சைடு பார்க்கு தான். சரி சரி ரொம்ப வந்துட்டு அங்கேயும் சுற்றிட்டு இருக்காம மண்டேக்குள்ளே எல்லா இதுவும் ப்ரிப்பராக ரெடியாக இருங்க ஓகேவா? அவங்ககிட்டயே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க் என்ன பண்ணிடுறாங்க, மறுபடியும் அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு இவங்க மறுபடியும் நார்மலாக தான் பேசிக்கிட்டு இப்போ அப்படியே ஜி குக் சைடு போல வாங்கடா. இங்கே ரூமில் ஜி குக் 2 பேருமே ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆயிருப்பான். பார்த்தா அங்கே ஜிம்மி நல்லா க்யூட்டாக பவுட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஸ்டேஜில் வந்து தூங்கிட்டு இருப்பான். இப்போ ஜங்குக்கு அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினோட 4 கேட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு சரி ஏஞ்சி போகலான்ட்டு போகிறப்ப இந்த பக்கம் ஜிமின் வந்து நாய்ஸ் ஓப்பன் பண்ணுவான். இந்த சைடு ஒய் கழிச்சு ஏஞ்சிட்டியா, நான் கூட எழுந்திரிக்க டைம் ஆகும்னு நினச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப இந்த சைடு ஜிமி தான் அதெல்லாம் வைக்க பாயாச்சு. ஆமாம் சார் எங்கே போனீங்க, நைட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்காக வெயிட் பண்ணி என்ன? சே நான் இதுக்கு உனக்காக வெயிட் பண்ண போகிறேன், எனக்கு தூக்கம் வரல. சரி சும்மா அப்படியே வந்துட்டு நான் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன், அதான் கேட்டேன். ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை காணும். ஓஹோ சரி நான் கூட எனக்காக வெயிட் பண்ணியோன்னு நினச்சேன். ஐயடா நான் எதுக்கு உனக்காக வெயிட் பண்ணும், எனக்கு வேறு வேலை இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின்னு சொல்லலாம். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி இன்னும் 1 டே தான் இருக்குது, நாளைக்கு வேறு சண்டே, அப்புறம் மண்டே ஆனால் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். நான் அதை கேட்கணுன்னு தான் நினச்சேன். மீட்டிங் வேறு இருக்குது, உன்னை நம்பி நான் வேறு ஒப்படைச்சிட்டேன். உன்னை நம்பிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் வந்துட்டு அந்த ஃபைலை ரெடி பண்ண வேண்டியதான். குளிச்சு எதுக்கு நீ இவ்வளோ ட்ரெஸ் ஆகலை, நான் தான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டுல. ஹலோ சார் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் எந்த நம்பிக்கையில் உங்கள் மேலே நான் வந்து நம்பிக்கை வைக்கிறது அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் இங்கே பாரு செல்லம், இன்றைக்கி வந்து சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, சும்மா வந்துட்டு எங்கிட்ட இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காது புரியுதா, நம்ம 2 டேஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஹலோ பாஸ் என்ன விளையாடுறியா, இன்னும் 2 டேஸ் தான் டைம் இருக்குது, நான் அதுக்குள்ளே ஃபைலை ரெடி பண்ணாதான், இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் எங்கள் அப்பங்கார கிளிக்கிறேன்னு எனக்கு கிழிச்சிருவான். நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு மார்னிங் ஏஞ்சி ஒன்று இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன், ஏஞ்சி வா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம். நான் இதுக்கு உன் கூட ஃப்ரெஷ்ஷாக வரணும், எனக்கு வேறு வேலை இல்லை பாரு, போயா போ, ஏன்னா நீயே போய் தனியாக ஃப்ரெஷ் ஆகிக்க. அது எப்பட்றா, என் கூட தான் இருக்க, எல்லாம் பண்ணுற, நைட் ஆனால் ஹக் பண்ணி தூங்குறேன், கிஸ் பண்ணுற, ஹக் பண்ணுற, ஏன்னா நான் இல்லைனா மிஸ் பண்ணுறேன், ஆனால் அப்பப்போ இந்த சிட்டுன்னு மூஞ்சி காட்டுறதை மட்டும் விட மாட்டேங்கிறேன். அதெல்லாம் அப்படித்தான் போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக போவான். இந்த சைடு ஜங்குக்கு பின்னாடி ஃப்ரெஷ்ஷாக போயிடுவான். ஸோ அங்கே அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே குட்டி ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க. வெளியே வரக்குள்ள இந்த பக்கம் ஜிமின் க்யூட்டாக ஒரு மாதிரி முறைச்சிட்டு நம்ம ஜங்கு கிட்ட தான் அவன் வந்துட்டு தலையை தோட்டிகிட்டு இருக்கான் குளிச்சுட்டு வந்துட்டு. இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே பிரைட்டாக ஒரு மாதிரி எதோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலில் சிரிச்சிட்டு அப்படியே வந்துட்டு அவரும் வந்து ஹெட்டர் அப் பண்ணிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார் சும்மா என்னை டீஸ் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத புரியுதா, அப்புறம் என்னால் வந்து எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் ஆமாம் என்னாலையும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ பக்கத்தில் இருந்தா என்ன பண்ணுறது, பார்க்குற ஆர்மிஸுக்கே காண்டாயிரும். என்னடா இவனுங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறானுங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிக்கிறானுங்க, இல்லைன்னா இழுத்து வச்சு கிஸ் அடிக்கிறானுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணுறானுங்க, அவ்வளோதான். நாமளும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஏதாவது அது இதுன்னு கொஞ்சம் பண்ணால் தானே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்ன மக்களே கரெக்டு தானே, உங்களுக்கே இந்த ஸ்டோரி போர் அடிச்சிருச்சு தானே, கவலைப்படாதீங்க, எண்டிங்கை நல்லா தரமாக நான் கொடுத்துறேன் என் குளிச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான் மக்களே இவன் சொல்கிறத மட்டும் நம்பாதீங்க, இவன் பொறுக்கி ஃப்ராடு புரியுதுங்களா, இவன் அப்படி தான் பேசுவான் ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான் ஆமாம் மக்களே பார்த்துங்க, நான் ஒன்றும் பண்ணலையா கேட்டுக்குங்க. டேய் பாரு இந்த பிஸ்னஸில் நம்பர் 1 ஒன்று ஆக்கி காட்டிட்டு நான் உன்னை வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா தரமாக வச்சு செய்யலை. என் பேர் ஜங்கு காலடா. நானும் அதை தான் பார்க்குறேன். ஒழுங்காக ஒரு ஃபைலை கூட உன்னால் ரெடி பண்ண முடியல. சாரி நான் பிஸ்னஸில் நம்பர் 1 ஆக்குறாராம். போடா போயிட்டு வேறு வேலை இருந்தால் பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு என்ன ஆர்மிஸ், இவனுக்கு தான் ஒன்றும் என்னை பற்றி தெரில, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல நான் எப்படி என்னன்னு சொல்லி புரிய வைங்க என் செல்லத்துக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க அந்த சைடு ஜிமின் தான் இதில் மட்டும் குறைச்சல இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிறாங்க. அதான் ஃப்ரெஷ் ஆகிட்டாங்கல்ல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே தான் போகிறாங்க.
சைடு டயங் வந்து எல்லாத்திட்டையும் பேசிகிட்டு இருப்பான். இப்போ அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அங்கே ஜிமின் வரான். ஏய் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் டயாங்கன்னு சைடு. டேய் டயாங் எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கல்லன் சைடு. நான் மார்னிங் தானே வந்தேன். ஏண்டா மார்னிங் வந்தவொடனே இங்கே வந்துட்டே என்ன? ஆமாம் என் முன்னாடி இங்கே தானே இருக்கா, அதான் சரி பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். அந்த சைடு இல்லி தான் யோ கம்முனரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜிமி தான் நீ நடத்துடா நடத்து. சரி சரி எப்போ கூட்டிகிட்டு போய் அவளை வந்து உங்கள் வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்க? இன்னைக்கு ஆஃப்டர்நூன் போகலான்னு இருக்கடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஹலோ ஜங்குக் சார். என்ன சார் எல்லாம் சொல்லலாம் பிடிக்காம சிட்டிக்கு வந்திருக்கீங்க? அதுவா என்கிட்ட இருந்த ஒரு கிளி பறந்து வந்துருச்சு சிட்டிக்கு, அதை திருப்பி கூட்டிகிட்டு போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினை பார்த்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் நாங்கள் ஒன்றும் கிளிலாம் கிடையாது, நாங்கள் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கல. நீ எப்பயுமே எனக்கு கிளி தாண்டி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லுவான். இந்த சைடு ஜிமி தான் மேலே கை வைக்கிறவன் வச்சுக்காதங்க உய்யால் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பான். இந்த சைடு சரி சரி உங்கள் சண்டை இன்னும் முடியலையா என்ன? ஆமாம் நாங்கள் ஒன்றும் சண்டைலாம் கட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லுவான். இந்த சைடு அதை பார்த்தாலே தெரியுது. என்னடா சிட்டியில் இருந்த வரைக்கும் ஒரு மாதிரி இருக்க, வில்லேஜ் போனால் ஒரு மாதிரி ஆயிடுறேன், மறுபடியும் சிட்டிக்கு வந்து பழைய மாதிரி ஆயிடுறேன். அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கீழே போயிடுவாங்க. இவங்க எல்லாருமே உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் டைமுக்கு அப்புறமேட்டு இந்த சைடு டேங் என்ன பண்ணுறான்னா, ஹே நம்ம ஷாப்பிங் போகலாமா? எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி கேட்பான். ஜாலியாக சுற்றி பார்க்க போகலாமான்னு கேட்டேன். ஆமாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் சொல்லுவான். சைடு ஃபேர் தான் அலையாது இது கலையிறேன். இல்லைம்மா சிட்டிக்கு வந்திருக்கோமே சுற்றி பார்த்தா தானே நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கொள்ள இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுவோம் போகலாமே நானும் ஜிமினி நீயும் லில்லி அப்புறம் ஃபேரிக்காய் நீ அப்படி அந்த மாதிரி பேர போகலாம் அப்படின்னு சொல்லக்கொள்ள இந்த சைடு லியா மட்டும் தனியாக இருப்பாளா? இந்த சைடு லில்லி தான். அப்போ லியா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே திணறுவாங்க. இந்த சைடு நானும் உங்கள் கூட வரேனே அப்படின்னு சொல்லிட்டு லியா சொல்லுவான். இந்த சைடு லில்லி தான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கொள்ள இந்த சைடு எங்க ஏன்டி அவ்வளோ எதுக்கு கூப்பிட்டு வர, அப்புறம் எப்படி நம்மளாம் அப்படி இருக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி கேட்பா. அப்போ லியா தான் இல்லை பரவாயில்ல உங்களுக்கு கூட்டிகிட்டு போக கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல நான் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கொள்ள இந்த சைடு ஜிமின் தான் அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை நாளைக்கு எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு சரின்னு சொல்லிட்டு இப்போ டேங் என்ன பண்ணுறான், ஓகே லில்லி நான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் வரேன், வந்துட்டு அப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் ஃபேமிலியெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஓகேவா? இங்கே பாரு சும்மா இந்த மாதிரி வளவெல்லாம் கற்றுக்கூடாது, அடக்கமாக அங்கே வந்து பேசணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து டயாங் சொல்கிறான். இப்போ லில்லி தான் அடக்க ஒடுக்கமாக தானே இங்கே பாரியா நான் எப்படி வந்து அசத்துறன்னு மட்டும் பாரு, என்னை பார்த்தோன்னே எங்கள் மாமி அப்படியே சொக்கி விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்லுவா. இப்போ டயாங் தான் பார்க்குறேன் எப்படி சொக்கி விழுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் போயிட்டு ஆஃப்டர்நூன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் டயாங் கிளம்புறான். எங்கேயா போகிற இப்போ தான் வந்து அதுக்குள்ளே கிளம்புற? அச்சோ என் அழகு பொண்டாட்டி நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் அந்த கருமத்தில் எங்களால் பார்க்க முடியல போடா டேய் அப்படின்னு சொல்லக்கலன்னு சொல்லிட்டு டேய் உனக்கு புறாமடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சரின்ட்டு எல்லாம் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு ஜிக்குக்கு அப்புறமேட்டு ஃபேரி லில்லி அப்புறமேட்டு லியா அப்புறம் காய் இவங்க எல்லாமே வந்துட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்க் வந்து ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு வெளியில் போயிருப்பாங்க. சரி இப்படி தான் உங்களுக்கு வந்து டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கும்டா. இந்த சைடு லில்லி தான் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு ஃபேரி லில்லி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு லில்லி தான் ஃபேரி என் மாமியார் வேலை பார்க்க போகிறேன், என்னை அழகாக மேக்கப் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து லில்லி வந்து ஃபேரி கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. இந்த சைடு ஃபேரி தான் பர்ஃபெக்டாக பண்ணுற செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த சைடு ஜிக்கு ரெண்டு பேரும் அவங்க ரூமில் தான் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேவா? சார் வந்து ஜிமினை வந்து மைனஸ் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளோதான். இந்த சைடு காய் வந்து வெளியில் இருப்பாங்க, லியா அவளோட ரூமில் இருப்பா ஓகேவா? சரி ஓகேடா நான் அந்த பாட்டு இதோட என் பண்ணிக்கிறேன், சீக்கிரமாக நெக்ஸ்ட் பார்ட் போட பார்க்குறேன்.